வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 26ஆம் தேதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். இரவு 7:15 வரையிலே மிருகசீரிஷம், அதன் பிறகு திருவாதிரை. திதி வளர்ப்பிறை ஏகாதசி திதி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். காலையில் நாள் ஆரம்பிக்கும் பொழுது, சூரியன் உதிக்கும் பொழுது துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 8:14 விருச்சிக ராசிக்கு ஆரம்பம். காலையில் 8:15. இன்று காலை 8:14 விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. திங்கட்கிழமை மத்தியானம் 1:15 வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு காலையில் 8:15 ஆரம்பித்து திங்கட்கிழமை மத்தியானம் 1:15 வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் ஏகாதசி விரதம், பெருமாள் வழிபாடு செய்யும் நாள். ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு அலங்காரம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்யப்படும். பெரிய கோவில்களிலெல்லாம் ஏகாதசி புறப்பாடு உண்டு. சுவாமி எழுந்தருள்வார். ஏகாதசிக்கு எழுந்தருளல் உண்டு. ஏகாதசி அன்று உண்ணா நோன்பிருந்து நாராயணனை வழிபட வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். கிருஷ்ணாராமா கோவிந்தா, ராமகிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணாராமா கோவிந்தா, ராமகிருஷ்ணா கோவிந்தா, கிருஷ்ணாராமா கோவிந்தா, ராமகிருஷ்ணா கோவிந்தா என்று அந்த பெருமாளின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏகாதசினா என்ன பண்ணோம் அப்படின்னா பெருமாளை கும்பிடணும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்தால் நல்லது. விரதம் இருக்கிறதுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைத்தால் விரதம் இருக்கலாம். உண்ணா நோன்பு. விரதம் இருக்க முடியல, வயசாகிடுச்சு, காலையில் டிஃபன் சாப்பிடும்போது இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்லாம் வேலைக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களாம் அந்த மாத்திரைக்காக வேண்டிய டிஃபன் சாப்பிட்டாகணும். டிஃபனே வேண்டி இருக்கல, பசியே இல்லைன்னா கூட மாத்திரை போடணுமே, அதுக்காக வேண்டி ஒரு 2 இட்லியாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் விரதம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். இயன்ற அளவிற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் விரதம் இருந்து ஏகாதசியான இன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது. சனிக்கிழமை என்றாலே பெருமாள் வழிபாடுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கி பாருங்கள், சனிக்கிழமை ஏகாதசி ரெண்டும் சேர்ந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பெருமாளை வணங்க வேண்டும். விரதமே இருக்க முடியலன்னா கூட கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு சாத்துங்க. நல்ல மலர் மாலைகள், மனம் கமழும் மலர் மாலைகளால் அந்த ஏழுமலையானை நினைத்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு போய் மாலை கொடுங்க. மனம் கமழும் மலர் மாலைகளால் அலங்காரம் செய்ய வேண்டும். வார்த்தைகள் நல்லா கவனிங்க. மனம் கமழும் மலர் மாலை அப்படின்னா வாசனை அடிக்கக்கூட நல்ல புஷ்பம், வாசனையாக இருக்கணும், கமன்னு வாசனையாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல புஷ்பங்களால் ஆன மாலைகளை எடுத்துக்கொண்டு போய் பெருமாள் கோவிலிலே கொடுத்து அதை பெருமாளுக்கு அணிவித்து கோவிந்தா நாராயணா என்று சொல்லி அவனது திருவடி கமலத்திலே சரணாகதி பண்ண வேண்டும். அதுதான் ஏகாதசி வழிபாடு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு, 12ஆம் இடத்திலே சுக்கிரன், இரு மருங்கிலும் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான யோகம். ராசிக்கு 2 பக்கமும் 2 சுப கிரகம். அதனால் நிறைய நன்மைகள் நடைபெறும். புகழ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும். வெளியூர்களிலே தனித்தனியே வசித்து கொண்டிருக்கின்ற தம்பதிகள் இப்பொழுது ஒன்றாக ஒரே ஊரில் வந்து சேர்ந்து விடுவார்கள். பிரிவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே பிரிவு கிடையாது. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஊரில் சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. திருமணமாகாத மேஷராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண தேதி முடிவு செய்யப்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும், வியாபாரிகளுக்கு பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 11 குடைய குரு ராசியிலே இருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு,
இவ்விரு கிரகங்களும் இடமாற்றம் பெற்றிருப்பதால் பரிவர்த்தனா யோகம் என்னும் சிறப்பான யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையிலே என்ன சிறப்புனாக்க, இந்த தடவை இந்த வருஷம் வர இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனையில் மற்ற கிரகங்கள் எதுவுமே கூட சேரல. ராகு, கேது, சனி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குருவும் சுக்கிரனும் மட்டும் பரிவர்த்தனை. மீனத்தில் சுக்கிரன் உச்சம், ரிஷபத்தில் குரு. இந்த கிரக அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை செய்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்க, 36 வயசாச்சு, 37 வயசாச்சு, 42 வயசாச்சு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அபவ் 40 ஒரு 10,000 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அபவ் 40 பாய்ஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சு எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆகிடும். திருமண தடை விலகுகின்ற அற்புதமான ஒரு யோகத்தை இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே ரிஷபராசிக்கு எல்லா விதமான தடைகளும் விலகும். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். 11 குடைவனும் 2 குடைவனும் ராசியிலே ஒன்றாக இணைந்து விட்டன. இது ஒரு பெரிய யோகம். 11 குடைவன் அப்படின்னா செவ்வாய். மிதுனத்திற்கு 11ஆம் இடம் மேஷம், மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். 2ஆம் இடம் கடகம், கடகத்துக்கு அதிபதி சந்திரன். இந்த செவ்வாயும் சந்திரனும் மிதுன ராசியிலேயே ஒன்றா சேர்ந்துருக்கு. 11 குடைவனும் 2 குடைவனும் ஒன்றாக இணைந்து விட்டன ராசியிலேயே. அதனால் நிறைய பணம் வரும். அதை தவிர 5 குடைவன் உச்சம் என்பதால் பதவிகள் கிடைக்கும். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 9 குடைவன் ராசி அதிபதி ஆகியவை 9ஆம் இடத்திலே இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். 1, 9 குடையவர்கள் 9ஆம் இடத்திலே சேர்க்கை, 2, 11 குடையவர்கள் ராசியிலே சேர்க்கை. எனவே பெரிய அளவிலே நன்மைகள் நடைபெறும், பெரிய அளவிலே வருமானம் கிடைக்கும். பல வருடங்களாக முடிவுக்கு வராத பிரச்சனையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். லாபஸ்தானாதிபதியாகிய 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. எனவே கடகராசியிலே உள்ள மாணவர்களெல்லாம் நன்றாக படிப்பார்கள். வரப்போகும் தேர்வுகளை நன்றாக எழுதி அதிலே நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கல்வியிலே ஆர்வம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. கடகத்திற்கு 3, 12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் நன்மை செய்யாத கிரகம். அது 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றதால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். கடக ராசி, கடக லக்னம், மேஷ ராசி, மேஷ லக்னம், இதுக்கெல்லாம் புதன் மறைஞ்சா யோகம். புதன் மறையணும், இல்லை 11ல் இருக்கணும். இப்பொழுது புதன் கடகத்திற்கு 8ஆம் இடத்திலே மறைந்து விட்டது. 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி, 3, 12 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி 8ஆம் இடமான மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே போய் மறைந்து விட்டது. எனவே இது விபரீத ராஜயோகம் என்னும் ஒரு யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கிரகங்கள் கடகத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். 2 குடைவன் 7லே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் மிகச் சிறப்பான யோகம். எனவே கடக ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. நீங்கள் எடுத்ததையெல்லாம் ஜெயித்து காட்டுவீர்கள். தொட்டதெல்லாம் ஜெயம். எதை பண்ணாலும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தோல்வி என்னும் சொல் தற்காலிகமாக உங்கள் அகராதியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது உங்களுக்கு எதை செய்தாலும் நல்லது. எதை செய்ய வேண்டும் என நினைத்தாலும் செய்து விடுவீர்கள். நன்றாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். எனவே தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகத்திற்கு விளங்கும். சிம்ம ராசிக்கு இது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதனும் சனியும் சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு சிறப்பான நன்மை. 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள். பதவிகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய நன்மை.
7ஆம் இடத்திலே 2 குடையவன் 2 9 குடைய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. 7 9 குடையவர்கள் பரிவர்த்தனை வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே கன்னி ராசியிலே உள்ள மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது பணம் நிறைய கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் இப்போ கைக்கு வந்து சேரும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த கம்பெனியே காணாமல் போயிருக்கும், திவாலாக இருக்கும், இழுத்து மூடியிருப்பாங்க. அதை யாரோ கேஸ் போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அதுக்குலேருந்து ஏதோ ஒரு பணத்தை வாங்கி அவன் கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு 25% இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் திரும்பி கொடுப்பான், ரீஃபண்ட் வரும். அந்த பணம் உங்கள் அட்ரஸ் தேடி வரும், பழைய அட்ரஸில் இருக்கும். போய் பாருங்கள். நீங்கள் முன்னால் குடியிருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடிதாசி வந்திருக்கும், லெட்டர் வந்திருக்கும், போய் பாருங்கள். வரவேண்டிய பழைய பாக்கி வசூலாகும். பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும். வியாபாரிகளுக்கு நிறைய தனலாபம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். சொந்தமாக வீடு, வாகனம், வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆம், 8 குடையவன் உங்களுக்கு பாவிதான். அஷ்டமாதிபதியாகிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே அதுவும் நன்மை செய்து கொண்டிருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நிறைய நன்மைகள் நடைபெறும். வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடக்கும். நீங்கள் கல்யாண வயசில் இருந்தால் உங்களுக்கு கல்யாணம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் யார் இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். திடீர்னு உங்கள் பொண்ணு வருவா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிமா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அப்புறம் விசாரித்து பார்த்தா நல்ல இடமா தான் இருக்கும். சரின்னு டக்குன்னு கல்யாணத்தை முடி. வர அடுத்த முகூர்த்தம் எப்போ? ஏப்ரல் 7 அன்றைக்கி பண்ணு கல்யாணத்தை. டக்குன்னு முடியும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். எல்லாமே நல்ல விதத்திலே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகி விடுவார்கள். எதிர்பாராத திடீர் திருமணம் யாருக்காவது நிச்சயிக்கப்படும். அது தவிர்க்க முடியாத காரணங்களால் உடனடியாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும். எனவே எல்லாம் நன்மைக்கே. இறைவன் எல்லாத்தையும் நல்லபடியாக தான் முடிச்சு கொடுப்பார், கவலைப்படாதீங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறது. ராசி அதிபதி உச்சமாக இருப்பதால் நீங்கள் நன்றாக இருக்கீர்கள், நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வசதியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடம்புல வியாதி இல்லை, மனசில் கவலை இல்லை, கையில் காசு இருக்குது. வேறு என்ன வேணும்? 3 தான் முக்கியம் மனுஷனுக்கு. உடம்புல வியாதி இருக்கக்கூடாது, மனசில் எதுவும் கவலை இருக்கக்கூடாது, கையில் செலவுக்கு வழங்குற அளவு பணம் இருக்கணும். போருமே, இந்த 3மே இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு மிக மிக நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்திலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது டிரான்ஸ்ஃபரோடு சேர்ந்து கிடைக்கும். ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அதிகமாக பேசாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அறிவுரை. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ரொம்ப போய் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் ஏதோ வளர்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கார் ஒருத்தர். அதில் யாரோ ஒருத்தர் என் ஃபோட்டோவை போட்டுட்டு ராசி பலன் சொல்லேன்னு சொல்லியிருக்காங்க. காமெடியாக இருக்குது. அது என் வாய்ஸே இல்லை, நல்லா தெரியுது. ஃபோட்டோ மாத்திரம் என் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, குரல் வேற ஒருத்தரது வருது. இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க சோஷியல் மீடியாவில். ஜாகிரதையாக இருங்க. நான் சொன்னேன்னு அப்புறம் எங்கிட்ட வந்து கேட்காதீங்க. நான் ஜீ தமிழில் தான் பேசுகிறேன், வேறு எதுலேயும் பேசலை. ஜீ தமிழ் Zee5ல் அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வேறு எந்த சேனல்லையும் நான் பேசலை. நான் ஜீயுடைய எக்ஸ்க்ளூசிவ் அஸ்ட்ராலஜர். அதனால் நான் மற்ற சேனலுக்கெல்லாம் வரதே கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையும் என் ஃபோட்டோவை போட்டு ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கான். யார் பண்ணுறான்னு தெரியல, புண்ணியமாக என் பேரை சொல்லி அவன் சம்பாதிச்சிட்ருக்கான். இந்த மாதிரிலாம் நடக்குது நிறைய. அதனால் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்க சோஷியல் மீடியாலெல்லாம் போய் ரொம்ப உட்காந்து இன்ஸ்டாவில் என்ன போட்டிருக்காங்க, அந்த வாலில் என்ன இன்றைக்கி போட்டிருக்காங்க, ஸ்டேட்டஸில் என்ன போட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் என்ன நியூஸ் வருது, ஃபேஸ்புக்கில் யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அவங்க ஏதோ போட்டு போகிறாங்க, என்னென்னமோ போடுறாங்க சார், சம்மந்தம் இல்லாமல் போடுறாங்க. நான் எங்கள் ஃபேமிலியோடு போய் ஸ்பெஷல் மசால் தோசை சாப்பிட்டேன்னு சொல்லி மசால் தோசை இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி நீளத்துக்கு மசால் தோசை டேபிளில் வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போடுது. இது என்ன தோசை யாரும் சாப்பிட்லையா? ஹோட்டலுக்கு போகிறது மசால் தோசை சாப்பிட்றலாம் ஒரு பெரிய நியூஸை. யாரும் சாப்பிட்லையா? எல்லோரும் தான் போகிறாங்க. அவங்கவுங்க போவாங்க, ஃபேமிலியோடு போவாங்க, சாப்பிட்டு வருவாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக இதை ஃபோட்டோ எடுத்து போட்டு பார் இவ்வளோ பெரிய தோசை பார் அப்படின்னு. ரொம்ப சிறுபுள்ளத்தனமாக இருக்குது, சீப்பாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சில நேரத்தில் கண் படும், அதுவே திருஷ்டி படும். நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் திருஷ்டி படும்.
ஏன்னா பார்த்துட்டு அப்படிமா யாராவது அவனு அங்கே கண்ணு பட்டுரும். அதனால் எதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரைவேட்டான விஷயம். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எங்கே போகிறீங்க, ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியே போகிறீங்க, ஹோட்டலுக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, இல்லை ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறீங்க, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. அது எதுக்கு வந்து பப்ளிசைஸ் பண்ணோம்? அதில் விளம்பரம் தேடுறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு புரியல. அது ரொம்ப சீப்பாக இருக்குது. நிறைய பசங்க போடுறாங்க, பூரி சோளா பூரி சாப்பிட்றாங்க, அது ஒரு பெரிய நியூஸாக போட்டுட்ருக்கான், தலைப்பு செய்தியாக போடுறான். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா பக்கமே போகக்கூடாது. விருச்சிக ராசி. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனா யோகத்திலே நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. நன்மைகள் செய்யும் விதத்திலே பல கிரகங்கள் அமைந்திருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்திலே செழிப்பான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை வெகு சிறப்பாக விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வியாபார வளர்ச்சி போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறது என்பதால் ஆரோக்கியத்தில் அப்பப்போ திடீர்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஒரு கட்டி இங்கே வரும், பின் கழுத்தில் பிடரில் கட்டி வரும். அதனால் குளுமையான ஏதாவது பழங்கள்லாம் சாப்பிட்டு அதை சரி பண்ணிடலாம். மாதுளம்பழ ஜூஸ் குடிங்க, பொமோகிரானேட் மாதுளம்பழ ஜூஸ் குடிங்க. கிருணிப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. வாட்டர்மெலான் ஜூஸ் குடிங்க. கிருணிப்பழம் ரொம்ப குளுமை, சில நேரத்தில் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், ஓவர் குளுமையாகி. கொஞ்சமாக சாப்பிடுங்க கிருணிப்பழம். அதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்புல சூடு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அந்த உஷ்ணத்தை தணிச்சிக்கிறதுக்காக உணவு பழக்க வழக்கத்திலே காரத்தை கம்மி பண்ண வேண்டும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இளநீர் பருகலாம். இளநீர், பதநீர் போன்றவை உடலை குளிர்விக்கக்கூடிய பானங்கள், அதையெல்லாம் சாப்பிடணும். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். கும்ப ராசிக்கு இப்பொழுது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 10 குடைவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் ராசியிலே இருக்கிறது. 5ஆம் இடத்திலே 10 குடைவன் இருக்கிறான். 5 குடைய புதன் ராசியிலே வந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பதால் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உத்தியோகத்தில் நற்பெயர் எடுப்பது இப்பொழுது மிக சுலபம். நற்பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்கும். வியாபாரிகளுக்கு வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இடத்திலே பக்கத்தில் உள்ள சில ஏதேனும் ப்ராப்பர்ட்டி விலைக்கு வரும், அதையும் வாங்கி போடுங்க. குடோனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடிஷ்னல் ஆஃபீஸாக அதை வச்சுக்கலாம். அதை அசையா சொத்துக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் விலைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கும்பராசிக்கு உருவாகும். உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் ஒரு சில இடங்களை விலைக்கு வாங்குவீர்கள். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் கிடைக்கும். நம்மகிட்ட தான் வீடு இருக்கே, அது இன்னும் அதுவே கடன் முடியல, கொஞ்சம் பாக்கி இருக்குது, இப்போ என்னத்துக்கு அப்படி அந்த மாதிரி விட்டுறாதீங்க, வாங்குங்க. இப்போ நீங்கள் வாங்குவீங்க, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9 குடைவனும் 5 குடைவனும் ஒன்றாக 4ஆம் இடத்திலே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 2 திரிகோணாதிபதிகள் ஒரு கேந்திரத்திலே ஒன்றாக இணைந்து சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தியிருப்பது அற்புதமான கிரக அமைப்பு. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று மீன ராசிக்கு இன்றைய நாளை சொல்லலாம். அஷ்டமாதிபதி வலுத்திருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. 8 குடைவன் வலுவாக இருக்கும் பொழுது ஏதேனும் தவறான நபர்களால் நீங்கள் தூண்டப்பட்டு ஏதேனும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பண விஷயத்தில் மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ இதில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா இப்போ போட்டேன்னா அது அப்படியே 10 லட்சமாக உனக்கு திரும்ப வரும் 1.5 வருஷத்தில் அப்படிமா. அவ்வளோதான், 1.5 வருஷத்தில் கம்பெனியே இருக்காது. அந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல்லாம் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் உங்களை வந்து உங்களுடைய பணத்தை அபகரிப்பதற்காக தவறான வழியிலே செல்வார்கள்.
எக்காரணத்தை கொண்டும் பணத்தை யாரிடமும் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பது மீனராசிக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. எதோ காரணம் சொல்லி பணம் கேட்பாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் அப்படியே பெரிய லெவலில் நான் விளம்பரப்படுத்துகிறேன், எல்லா ஊர்லேயும் எனக்கு ஆள் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் வச்சுருக்கேன், 234 தொகுதியிலையும் ஆள் இருக்குது, எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்க, நான் விளம்பரம் பண்ணுறேன், உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறேன், உங்கள் வியாபாரத்துக்கு என்னை விற்பனை தூதுவராக என்னை அப்பாயிண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்பாங்க. எதுவுமே பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை பார்க்கலாம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, உங்கள் தொழில் சம்பந்தமான முதலீடுகளில் கூட நீங்கள் சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் இன்றைய தினம். எனவே மீன ராசி அன்பர்களே, பண விஷயத்தில் பத்திரமாக இருங்கள். ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குடும்ப வாழ்க்கை ஓரளவு நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். வெளியில் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8 கொடையவன் உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியம், பொருளாதாரம் ஆகிய 2 விஷயங்களிலுமே ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவைப்படுகிறது மீனராசிக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.